السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லைத்திற்குரிய மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் என்று நம்முடைய மதர்சாவினுடைய அல் மதரசத்து சஃபியா பெண்கள் மதரசாவினுடைய இந்த வருடத்தின் நிறைவு விழாவாக நம்முடைய மதர்சா மாணவிகளுடைய நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் சும்மா மதர்சாக்குள்ள அப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு பெரிய விழாவை போல அல்லாஹ் அதை அமைத்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த மதர்சாவினுடைய ஆண்டு விழாவை நம்முடைய ரவுலத்துல் ஜன்னா ஷாஃபி ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் அல் மதரசத்து சஃபியாவுடைய தலைவர் அமீர் அண்ணன் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தலைமை தாங்கி நடத்தி தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த சஃபியா மதரசாவுடைய ஆண்டு விழா, முதலாம் ஆண்டு விழா ப்ரோக்ராம் வந்து நடைபெற இருக்கிறது. இதில் வந்து இன்ஷா அல்லாஹ் அஜித் எல்லாமே ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் நிறைய பேச விரும்பல, ஏன்னா நிறைய பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய இது ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கனால நான் சும்மா சிறு வார்த்தை பேச முடிச்சுக்கிறேன். இப்போ நமது சாயிதா பானு அவர்கள் வந்து வண்டலூர் காலேஜில் பிஹெச்டி, அரபி பிஹெச்டி, ஒரு சின்ன ஒரு பயன் பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் பயன் பண்ணும்படி அவர்களை அழைக்கிறேன். மற்றும் அதன் பிறகு வந்து பிள்ளைகளுடைய மலரை செல்லுடைய பேச்சு போட்டி, கிராத்து விழா, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நடைபெற அவங்க பரிசு கொடுக்கப்படும். அனைவரும் இருந்து விழாவை சிறப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்பிருந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சலாத்தையும் சலாமையும் எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது சிறிய பயான் பார்த்தீங்கன்னா பயான் வந்து உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு காம்படிஷன் சொல்லியிருந்தாங்க, எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? என்னதான் ப்ரிப்பேர்டா இருந்தாலும் நமக்கு அந்த படப்படப்பு நமக்குள்ள இருக்கதா செய்யும். ஆனா எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டு எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் இன்ஷா அல்லாஹ். பயான் பாப்போமா? எல்லாரும் தெளிவா இருக்கீங்களா? Oh, alhamdulillah. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளே மற்றும் பெற்றோர்களே எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மார்க்க கல்வியின் முக்கியத்துவம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாருமே இங்க மார்க்க கல்வி கற்றுக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா வந்து ஒரு 1 year ஆகுது, 1 வருஷம் ஆகுது. நிறைவு நாள் வந்து கொண்டாடுறீங்க. அந்த நிறைவு நாள்ல உங்களோட நீங்க இந்த மதரசாவில் என்ன கத்துக்கிட்டீங்க, இந்த மதரசானால என்ன பலன்ன்றது உங்கள் மூலியமா தான் இன்னைக்கு வந்து இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிய போகுது. அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் மார்க்க கல்வி நம்ம எதுக்காக கத்துக்கணும்? மார்க்க கல்வி நம்ம கத்துக்கிறோடைய நோக்கம் என்னன்னா, நம்ம அல்லாஹ் யாரு அப்படின்னு நமக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் யாரு அல்லாஹ்னா யாரு நமக்கு வந்து தெரியணும். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்காக அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுக்கப்பட்டா, அதே மாதிரி நம்ம இந்த பூமியில எதுக்காக வாழணும், நல்லது செய்வதற்காகவும் தீமை செய்வதற்காகவும். ஸோ நன்மை என்ன தீமை என்னன்றதுக்காக தான், அந்த நோக்கத்திற்காக தான் நம்ம வந்து மார்க்க கல்வி வந்து படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கிட்ட நான் சொல்றது, பெற்றவங்க கிட்ட நான் வந்து சொல்றேன், நம்ம வந்து கல்வியில ஸ்ட்ராங்கா இருந்தாதான், நம்ம வந்து கல்வியில மிகவும் தெளிவாக இருந்தாதான் பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட அல்லாஹ்னா யாருமா, அல்லாஹ்னா யாரு சொல்லுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நம்மளால அதுக்கு பதில் சொல்லறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா, நம்மளால டக்குன்னு அது பதில் சொல்ல முடியுமா? ஸோ அதனால மார்க்க கல்வி குழந்தைக்கு தெரியணும் அப்படின்னா அது வீட்டுல இருக்க பெண்களுக்குமே வந்து கண்டிப்பா அது வந்து தெரியும். ஒரு குழந்தை வந்து ஒரு 20 வயசு 25 வயதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு முழுமையான மனிதர்களா இருக்காங்க, உண்மையான மனிதர்களா இருக்காங்க, அவங்க நல்ல பேர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஸ்டார்டிங் வந்து யாரு, ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றவங்கன்னா தாய்மார்கள். 25 வயதுக்கு அப்புறம் என் பிள்ளை வந்து கஷ்டப்படாம என் பிள்ளை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ அவங்களுக்குலாம் வந்து மார்க்க கல்வியை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏற்றி வைக்கணும் சிறு வயதுல இருந்து. சிறு வயதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சமா நம்ம அவங்களுக்கு அது போட்டாதான் அவங்க 20 வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்து எடுக்க தெரியும். அதே மாதிரி சின்ன வயசுல இப்ப அல்லாஹ்னா யாரு அப்படின்னு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம வந்து அதுக்கு படிக்கணும். உதாரணத்துக்கு சூரா இஹ்லாஸோட அர்த்தம் இங்க இருக்கவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சூரா இஹ்லாஸோட அர்த்தம் படிச்சிருக்கீங்களா? அர்த்தம் தெரியுமா? மாஷா அல்லாஹ், உங்களை எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்வீங்களா? மதரசால நடந்துச்சு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்வீங்களா? வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து சூரத்துல் இஹ்லாஸோட அர்த்தம் தெரிஞ்சு இவங்க தான் அல்லாஹ்னு சொல்லி நம்ம தாய்மார்களுக்கு அது சொல்ல தெரியணும். அதனால குழந்தைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றதை விட தாய்மார்கள் எல்லாமே வந்து அதோட கல்வி, நான் வெறும் உதாரணத்துக்கு தான் அல்லாஹ்னா யாருன்னு நான் சொல்ல சொல்லிட்டேன். இப்போ ஒரு குழந்தை வந்து நம்ம கிட்ட வந்து அம்மா இது ஏன் நம்ம பண்றோம், இஸ்லாம்ல இது இருக்கு நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க, குழந்தை நம்ம கிட்ட கேட்குதுன்னா நம்ம அது பதில் சொல்றதுக்கு தெளிவா இருக்கும். அதனால குழந்தைகளை தாண்டி ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், அதாவது மார்க்க கல்வி படிக்கக்கூடியவங்க யாருன்னா பெண்கள் தான். ஸோ பெண்கள் தான் வீட்டின் தலைவி சொல்றோம். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுப்போம், நாங்க என்ன பண்றோம், பெண்களா இருந்து நாங்க வீட்டு வேலையை தானே செய்யும். கிடையாதுங்க. பெண்கள் வந்து ஒரு இப்போ நம்ம ஹீரோயின்ஸ் அப்படி சொல்றோம். பெண்கள் வந்து உண்மையா ஒரு உண்மையான பெண்கள், உண்மை கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு யார் உருவாக்குறான்னா பெண்கள் தான், வீட்டு பெண்கள் தான் உருவாக்குறாங்க. ஸோ கையில அல்லாஹ் ஒரு அமானிதத்தை நம்ம கிட்ட வந்து கொடுத்துருக்கும் போது நம்ம அந்த அமானிதத்தை எப்படி நம்ம வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதுக்கப்புறம் நமக்கு தெரியலனாலும் நம்ம கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் தீன் பத்தி நம்ம படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் சஃபியா மதரசாவும் அந்த நோக்கத்துக்காக தான் கட்டப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் மேலும் இது வந்து நல்லபடியா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு கல்வியை வந்து ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்க குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் தயாராயிப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்ப நம்ம எதுக்கு மார்க்க கல்வி படிக்கிறோம், நீங்க யாராச்சும் சொல்லுங்க, எதுக்காக நம்ம படிக்கிறோம்? எதுக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க பாய்ஸ், உங்களதான் நம்பி இருக்கேன், சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்கணும். வேற பதில். சரி, நமக்கு எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையை தாண்டி நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை வந்து மறுமை. கரெக்டா? சோ அந்த மறுமை வாழ்க்கையில நமக்கு 2 வேர்ல்ட் இருக்கு. ஒண்ணு வந்து சொர்க்கம், இன்னொன்று வந்து நரகம். இந்த உலகத்துல நம்ம மார்க்க கல்வி படிக்கக்கூடிய அவசியம் என்னன்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா தீர்மானிக்கிறது என்னது, நம்ம இதை என்ன பண்றோம், இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம்ன்றதுதான். சரிங்களா? சோ அதனால இந்த உலகத்துல நம்ம மார்க்க கல்வியை படிச்சு அதன்படி நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம தான் யாரு, சொர்க்கவாசிகள். சரிங்களா? இதுவே நம்ம மார்க்கோட அறிவு இல்லாம அதோட பேசிக்ஸ் அதோட ஃபவுண்டேஷன் நமக்கு வந்து தெரியாம நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து மவுட் ஆயிட்டோம்னா அல்லாஹ் தெரியும், அல்லாஹ் பாதுகாக்கும். சரிங்களா? சோ அதனால இந்த மார்க்க கல்வி நமக்கு என்ன சொல்லி தருது, நீங்க இப்ப ஸ்கூல்ல போய் நீங்க என்ன படிக்கிறீங்க, டிசிப்ளின் படிக்கிறீங்க, டோன்ட் சீட்னு படிப்பீங்க. கரெக்டா? சோ இதேதான் அல்லாஹ் அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா நம்ம மார்க்கத்திலே சொல்லிட்டாரு. கரெக்டா? உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கா, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹஹிரின். அல்லாஹ் வந்து சுத்தமா, அதாவது யார் வந்து பியூரா இருக்காங்களோ, சுத்தமா யார் இருக்காங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இது எதுல இருக்கு? குர்ஆன் வசனத்துல இருக்கு. கரெக்டா? சரி, குர்ஆன் வசனம். சோ இப்போ நம்ம ஸ்கூல்ல சொல்லி தர டிசிப்ளின், இந்த கிளீனினஸ் எல்லாமே அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், நமக்கு அழகா அமைச்சு கொடுத்திருக்கா குர்ஆன்ல. சோ அதனால நம்ம மார்க்க கல்வி படிக்க வெறும் முஸ்லீம் அப்படின்ற ஒரு பேட்ச் மட்டும் இல்லாம நம்ம ஹோல் வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்ற விஷயம்
அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். சரிங்களா? சோ சுத்தமா இருந்தா நமக்கு தானே நல்லது. அல்லாஹ் சொல்லிட்டால தூய்மையா இருந்தா அல்லாஹ் நேசிக்கிறான். சோ நம்ம வீட்டை நம்ம கிளீன் பண்றோம், நம்மளே நம்ம சுத்தமா வச்சுக்கணும். கரெக்டா? இப்ப தெரியாம நம்ம யூரின் பாஸ் போது நம்ம ட்ரெஸ்ல ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கிளீன் பண்ணணும், ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும். கரெக்டா? சோ நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா யாருக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகும்? நமக்கு தானே இன்ஃபெக்ஷன் ஆகும். சோ அதனால அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? அல்லாஹ் வந்து தூய்மையாளர்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கோம். அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு சேயிங்ஸ் இருக்கு. கரெக்டா? நீங்க வந்து பொறுமையா இருந்து சாதிங்க, பொறுமையா இருந்து சாதிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? சோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அதான் அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லியிருக்கான், வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். என்னம்மா பொறுமைனா என்னம்மா? இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணோம். சரிங்களா? நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ ரன்னிங் ரேஸ் வைக்கிறோம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பேசாம கவனிங்க, குட்டிமா இங்க பாருங்க, கவனிக்கணும். சரிங்களா? சோ இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம ரன்னிங் ரேஸ் போறோம். சரிங்களா? ரன்னிங் ரேஸ் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். அதுல யாருமே ஃபர்ஸ்ட் வர முடியாது. கரெக்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஓகே சில பேர் வராம இருப்பாங்க. அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? இங்க நடக்கிறது சின்னதா நடந்தாலும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆனா அந்த சந்தோஷம், செகண்ட் தேர்ட் வரானா அவங்க முயற்சி செய்யறாங்க. கரெக்டா? அந்த முயற்சி செஞ்சு அவங்க வந்து முயற்சி செய்யறதுனால அவங்க தோக்கல, முயற்சி செய்ய அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? வெற்றினா ஆயிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இது பார்க்கறதை விட எனக்கு எவ்வளவு தெரியுது, எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? அதனால நமக்கு படிப்பு வரல, எனக்கு ஓடுறது கஷ்டமா இருக்கு கிடையாது. நம்ம முயற்சி செஞ்சா அதான் என்ன பண்ணுவான்? நம்ம கண்டிப்பா கொடுப்பான். சரிங்களா? இதுவே ஒரு ஹதீஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஒருத்தவங்க சரளமா ஓடுறதுக்கு ஒரு நன்மை தான். ஆனா இதுவே கஷ்டப்பட்டு ஓடுறதுக்கு எத்தனை நன்மை? 2 நன்மை. அதாவது 10 நன்மை தான்மா. ஓகே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கரெக்ட். ஒருத்தவங்க வந்து சரளமா குர்ஆன் ஓடும் போது அவங்களுக்கு ஒரு நன்மை. இதுவே அவங்க கஷ்டப்பட்டு ஓடுறாங்கல்ல அவங்களுக்கு அது 2 நன்மை அப்படின்னு சொல்லி அவங்க ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு என்ன இருக்கு? அதுல ஒரு பலன் இருக்கு. சரிங்களா? இங்க என்னன்னா கூட நமக்கு எப்ப கிடைக்கும்? மறுமைனால நமக்கு அந்த பலன் கிடைக்கும். சரிங்களா? சோ அதனால குர்ஆன் ஓதுறது கஷ்டமா இருக்கு, எனக்கு வர மாட்டேங்குது கிடையாது. நம்ம முயற்சி செஞ்சா எதுவுமே நம்மளால சாதிக்கும். ஒண்ணு அல்லாஹ் மேல தக்வா இருக்கும். சரிங்களா? யா அல்லாஹ் எனக்கு இது வரல, அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும்? துஆ கேட்கணும். சரிங்களா? துஆ கேட்கணும். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நமக்கு கண்டிப்பா அதுக்கான இது நமக்கு நல்லதுன்னா என்ன பண்ணுவான்? நமக்கு அது கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? சோ அதனால நம்ம மார்க்க கல்வி எதுக்கு படிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அது முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? சோ மார்க்க கல்வி படிக்கிறது எதுக்கு? நம்ம வாழ்வதற்காக நம்ம என்ன பண்றோம்? மார்க்க கல்வி நம்ம வந்து படிக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, ஓகே. டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இல்லை, சீக்கிரம் முடிச்சு போங்கன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். சோ தாய்மார்களே, உங்களுக்கு நான் கேட்க வேண்டியது என்னன்னா, நம்ம குழந்தைய நம்ம சிறப்பான வழியில நம்ம வந்து நடத்துறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆசைப்படுறோம், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா நமக்கு அது எப்படி வழி நடத்துறது நமக்கு தெரியல. கரெக்டுங்களா? சோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு படிக்க முயற்சி செய்யணும். இந்த காலகட்டத்துல ஆஃப்டர் இந்த கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. ஆன்லைன் ஜூம், அதே மாதிரி ஆன்லைன் கூகுள் மீட். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹோட கிருபையால டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து வளர்ந்து, டெக்னாலஜி வளர்ந்தனால வீடு தேடி கல்வி வருது. ஆனாலும் மனிதனுடைய எண்ணம் என்ன? நம்ம வந்து சாப்பிட்டு சொல்ற எண்ணம் மனிதர்களுக்கு எனக்கு டைம் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ், எவ்வளவோ நமக்கு டைம் இருக்கு, நம்ம என்னென்னவோ பண்றோம், நம்ம வேஸ்ட் பண்றோம், நம்ம டைம் என்ன பண்றோம்? வேஸ்ட் பண்றோம். எவ்வளவோ சீரியல்ஸ் பார்க்கிறோம், எவ்வளவோ பாட்டு கேட்கிறோம், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா அது நமக்கு ஏதாச்சும் பலன் கொடுக்குதா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். சரிங்களா? இதுல வந்து நம்ம சீரியல் பார்க்கிறோம், மூவிஸ் பார்க்கிறோம், பிள்ளைங்க நம்ம கிட்ட பேச வரும், நம்ம அவங்களோட அந்த கான்வர்சேஷன் இல்லாம நம்ம வந்து பார்த்துட்டு போனா அந்த குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட பேச வருமா? அதனால இந்த வயசுக்கான பிள்ளைகளை அவங்க பேசணும்னா கூட நம்ம அவங்கள ரசிக்கணும். அவங்க ஒரு விஷயம் தப்புன்னு நம்ம சொல்றதுன்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு. அதுல சினிமாக்கள்ல நம்ம ஆர்வம் காட்ட வேண்டாம், நம்ம குழந்தைகளுக்கு ஆர்வம் இப்ப நம்ம காட்ட வேண்டாம். இப்ப நம்ம காமிச்சா என்ன ஆயிடும்? குழந்தைங்க இந்த மார்க்கத்தையே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால விழுமோட அவசியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க, நம்ம குழந்தை கேள்வி கேட்குது, அது நம்ம சொல்லிட்டு இல்லைன்னா நம்ம அங்கேயே தடுமாறிடும்.
இதுல வந்து தெரியாம என்ன பண்ணும் அந்த பிள்ளையுமே வந்து அவங்க கேட்காது. அதே மாதிரி நம்மளும் அது படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால இஸ்லாமிய கல்வி இன்ஷால்லா மார்க்க கல்வி எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹதீஸ் இது வந்து ஆண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும், பெண்களும் தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ் என்ன இருக்கு, முஸ்லிமி இந்த முஸ்லிம்ல யார் வந்துடுறாங்க, ஆண்களும் வந்துடுறாங்க, பெண்களும் வந்துடுறாங்க, குழந்தைகளும் வந்துடுறாங்க, எல்லாருமே உள்ள வந்துடும். அதனால படிங்க, இஸ்லாமிய கல்வி மார்க்கத்தை தெரிஞ்சுக்கோங்க, எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இன்ஷா நம்ம குழந்தை சிறந்த முறையில நம்ம வந்து வளர்க்கணும். இன்ஷா அல்லாஹ். வாஹி தர்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அண்ணன் 5 நிமிஷம் தான் பேசாமல் சொன்னாங்க. சிற்றுரை சிறப்புரையா பேருரையா மாறிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பிரயோஜனமான இல்முனுடைய விஷயங்களை பற்றி நிறைய பயானம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வழிநடத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறானாக. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மதரசாவின் ஆண்டு விழா இன்ஷா அல்லாஹ் துவக்கமாகிறது. துவக்கமாக நம்முடைய சஃபியா பெண்கள் மதரசாவினுடைய ஆண்டு விழாவை துவக்கி வைப்பதற்காக வேண்டி கராத் நம் மதரசாவுடைய மாணவி 2ஆம் வகுப்பு ஆயிஷா அவர்கள் கராத் வருவார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Amman suratun nabaat amma yatasaalun 'anil naba'i alladhi fihi mukhtalifun kalla sayalamun summa kalla sayalamun alam naj'al lahu bihadha wal-jibala awtada fakhalaqnakum azwaja وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا فأنزلنا من المرسلات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابسين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அஸ்வர் சாஹில் இஸ்லாமிய கீதம் செய்வார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வலைக்கும் சலாம். சலாம் பதில் சொல்லுங்க. மானதி காலடி ஓரம் நாங்கள் மலராய் மலர்ந்திட வேண்டும். மானதி நாமே நாங்கள் அவள் மடியில் நனைந்திட வேண்டும். நீத நாளாசையோடு வாழ்கிறோம். நிம்மதி தேடி கைகள் ஏந்தினோம். புண்ணியம் தாங்களிலே உண்மையாய் காத்திருப்போம். மாணவி காலடி ஓரம் நாங்கள் மனதால் மலர்ந்திட வேண்டும்.
மாமதினாவில் நாங்கள் அருள்மழையில் நம்பிட வேண்டும். பாடி பாடி அழிகின்றோம், தேடி தேடி அழிகின்றோம். வாசனை முகப்பொழிவை பார்த்திடாமல் தருகின்றோம். வாடி போன மலர்கள் போல் வாழ்விடாமல் இருக்கின்றோம். வசந்த காலம் வரும் என்று எந்த நாளும் இணைகின்றோம். நீரோடும் என் இரு கண்ணில் தேனோடும் நாள் வர வேண்டும். நீங்காத எங்கள் மனதேற்றம் நிறைவேறி மகிழ்ந்திட வேண்டும். நேசத்தோடு நதியின் கலவை பார்த்தாலே போதுவேன். நேசத்தோடு நதியின் கடல் பார்த்தால் அதுவே போதுவேன். மாணவி காலடி மூலம் நாங்கள் மலராய் மலர்ந்திட வேண்டும். மாணவி நாளில் நாங்கள் மழையில் நம்பிட வேண்டும். நுகுவ தொழில் முடிவிலே முத்தம் சிந்த துடிக்கின்றோம். நொடி பொழுது முடங்காமல் நீரில் சுடுகின்றோம். கருணை வீட்டில் காலோடு படிக்கின்றோம். காலடியில் குடியிருந்து பணிகள் செய்ய விரும்புகின்றோம். செல்வங்கள் ஆயிர கோடி சேர்ந்தாலும் தேவையில்லை. செல்வீக வாழ்வினை பெருமை சொல்றாலும் ஞாபகம் இல்லை. செம்மனத்தில் மனதை காண வாக்கியம் கேட்டால் போதுமே. செம்மனத்தில் மனதை காண வாக்கியம் கேட்டால் போதுமே. மாணவி காணவி போனம் நாங்கள் மலராய் நம்பிட வேண்டும். மாணவி நாவில் நாங்கள் அருள்மழையில் நம்பிட வேண்டும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக நம்முடைய குட்டி பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ரம்சியா இஸ்லாத்தின் கடமைகள் சொல்லுவாங்க. வா கொடியம்மா. வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம் சொல்லுங்க. இஸ்லாத்தின் கடமைகள் சொல்லு. கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக கலிமா ஷாரி. Assalamualaikum. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Awal kalimah tayyibun la ilaha illallah Muhammadun Rasulullah. Inatan kalimah syahadat asyhadu la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Mudah kalimah tamjid subhanallah walhamdulillah wala ilaha illallah wallahu akbar wala haula wala quwwata illa billahil aliyyil azim. Assalamualaikum. அடுத்து வாஜியா கலிமா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். Assalamualaikum. கலிமா அவ்வளவு கலிமா சொல்லிட்டாங்க. அடுத்தாக நம்முடைய
அருள்மறை குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி நம்ம முதல்ல அரபி பாடம் எடுக்கின்ற பொழுது ஆனா முதல்ல படிப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மதரசாவுக்கு வந்த உடனே நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? அலிஃப் பா தா. அது சும்மா ஒரு ஆன்மா பிள்ளைங்க ஃபாத்திமா நல்லா இருக்கியா 3 பிள்ளைங்களும் ஒண்ணா அந்த அலிஃப் பால மனப்பாடம் ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு ஆர்வமா சொல்றாங்க. அது எப்படி நம்ம கேட்போம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alifun ba, taun sa, jimun haun haun dal, zarun ra, zarun sin, shinun sadun lalun ta, laun ain, gainun fa, kafun kafun lamun mim, nunun waw, hawun hamza, yaun ya. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அரபு எழுத்துக்கள் சீக்கிரம் மனப்பாடம் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி ராமா சொல்லி கொடுத்தவங்க எல்லா பிள்ளைகளும் மனப்பாடம் பண்ணிச்சு. அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் அரபு வார்த்தைகளை அழகா சொல்லுங்க. அடுத்ததாக சூரா லிபான வரலையா? அவங்க ஃபாத்தியா சூரா சொல்லி கொடுத்துருச்சுங்களா? வரல. இரண்டாவதாக ஃபாத்திமா சூரா இக்லாஸ். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Suratul Ikhlas. Bismillahirrahmanirrahim. Qul huwallahu ahad, Allahus samad, lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்த ரபியா ஆவுன் சூரா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Suratul Maun. Ara'aital ladzi yukadzibu bid-din, fadzalikal ladzi yad'ul yatim ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்த மகா ஆதியாத் சூரா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. Bismillahirrahmanirrahim. Suratul Adiyat. Wal Adiyat qadha, fal muriyat qadha, fal mu'irat subha, fa'asarna bihi naq'a, fabasatna bihi jam'a. Innal insana li rabbih lakanun wa innahu ala zalika lashahid wa innahu li hubbil khayri lashadid. أفلا يعلم إذا بشر ما في القبور وبشر ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. صدق الله. السلام عليكم. ஷிஃபா இஸ்லாத்தின் மாதம். இஸ்லாத்தினுடைய அரபு மாதம். அதனால ஜனவரி 30 மட்டும்தான் நமக்கு தெரியும். இஸ்லாத்துடைய மாதம் வந்துச்சு. Assalamualaikum. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. இஸ்லாத்தின் மாதங்கள் 12 முஹர்ரம், சஃபர்,
ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல் ஆஹிர் ரஜப் ஷாபான் ரமலான் ஷவ்வால் துல்ஹைதா துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த ரம்யா ஆயத்தில் குர்சி ஓதிட்டு அந்த ஆயத்தில் குர்சியினுடைய சிறப்புகளை சிறப்புகளை சேர்த்து சொல்லுவாங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ayatul Kursi. Allahu la ilaha illa huwal hayyul qayyum la ta'khudhuhu sinatun wa la nawm lahu ma fis samawati wa ma fil ard. Man dzalladzi yashfa'u indahu illa bi'izni ya'lamu ma baina aydihim wa ma khalfahum wa la yuhiduna bi shay'in min 'ilmihi illa bima sha'a wasi'a kursiyus samawati wal arda wa la yahuduhu hifdhuhuma wa huwal 'aliyyul 'azim. ஆயத்துல் குர்சியின் சிறப்புகள் 5. 1. வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது ஓதினால் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க 70,000 மலக்குகள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். 2. வீட்டினுள் நுழையும் போது ஓதினால் அந்த வீட்டில் ஷைத்தான் நுழைய முடியாது. கஷ்டங்கள் மற்றும் தீமைகள் குறையும். 3. ஒழு செய்த பிறகு ஓதினால் அல்லாஹ் அவருக்கு 70 தர்ஜாக்களை உயர்த்துவான். ஒவ்வொரு தர்ஜாவுக்கு இடையும் வானம் பூமி தூரம் இருக்கும். 4. தூங்கும் போது ஓதினால் அல்லாஹ் ஒரு மலக்கை பாதுகாவலராக நியமிப்பான். அவர் விழிக்கும் வரை ஷைத்தான் நெருங்க முடியாது. 5. பர்லு தொழுகைக்கு பிறகு ஓதினால் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் மரணம் தவிர வேற தடை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய 99 பெயர்களை வரிசையாக சொல்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الغافر الرافع المعز المذل السميع البصير الحكم العادل اللطيف الخبير الأليم العليم الغفور الشكور العلي الخبير الحفيظ المجيد الحسين الجليل القريب الوكيل والمجيب الفارس الشهيد الحمد والوكيل القبيل المتين الولي الحميد الوسيع المعين المعين المحيي الحي القيوم الواجد الماجد الواهب العهد الصمد القادر الذي مقدم وحي الأول الآخر الله لكن الوالي المتعالي المبين التواب المتهدي أبو الرؤوف المالك المجيد الجلال المعزز الجامع الغني الولي المعزز المالي الله النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக ஆஜித் ஐயா கேள்விகள்.
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நாம் முஸ்லிம். நமது மார்க்கம் என்ன? நமது மார்க்கம் இஸ்லாம். நமது நபியார்? நமது நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது நபியின் பேரை கேட்டால் என்ன கூற வேண்டும்? ஸலவாத் கூற வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? இஸ்லாத்தின் கடமைகள் 5. அவை ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ். இஸ்லாத்தின் வேதங்கள் எத்தனை? இஸ்லாத்தின் வேதங்கள் 4. தௌராத், குர்ஆன், ஜபூர், யூரானி, இன்ஜில், ஈசா, சுரியானி, குர்ஆன், முஹம்மது அரபானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஃபாத்திமா அவர்கள் சூரத்துல் நாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துன் நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிகின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நோன்பை இருக்கிறோம். இந்த நோம்புடைய முக்கியமான சுண்ணத்துகள் ஒரு 7 சுண்ணத்துகள் இருக்கு. அது ஒரு டிஃபரெண்டா நான் இங்கிலீஷ்ல தான் சொல்றேன், ஆங்கிலத்துல தான் சொல்றேன் அப்படிங்கிறார். எல்லாருமே படிச்சவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நான் ஆங்கிலத்துல தான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் நோம்புடைய 7 சுண்ணத்துகளை ஆங்கிலத்தில் இருப்பார்கள் சொல்லுவாங்க. Assalamualaikum. 7 points of the most important sunnahs of fasting. Eating sahur. There is a blessing in eating sahur, so one should eat at least a little. Postponing sahur. It is sunnah to finish the suhur meal in the early morning, right before dawn. Breaking the fast early. Breaking the fast immediately after confirming that the sun has set, without delay. Breaking the fast with dates or water. If fried dates are not available, then fried dates. If not available, then one should break his fast with water. Dua when breaking the fast. Reciting the Kabul Mina, the nerves has been soothed, and inshallah, goodness has been attained. Guarding the tongue. Avoiding bad words, backbiting, fighting, and saying I am fasting. Engaging in more good deeds, reciting the Quran, giving charity, and praying more night prayers. Assalamu ஆங்கிலத்தில் சொன்னதால தான் நான் எழுதி கொடுத்தது. பரிசு எனக்கு தான். வெற்றியின் பக்கம் மாறுங்கள். வெற்றியின் பக்கம் மாறுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுத்து பாப்படை வாசிப்பாங்க. சிபா அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாம் துவா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவதி தாமதி வஸலாத்தி காய்மதி ஆதி Sayyidah
محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة عالية الشريفة وذات مقام محمود الذي والتقي والحكمة شفاعة لا وزن حوله يوم القيامة إنك لا تدرك الميعاد. السلام عليكم. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிலவரம் சார்பில் தொழுகை எப்படி சொல்லணும் அப்படின்றத அவங்க எல்லாம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நான் தொழிலை பற்றி கூற வந்திருக்கிறேன். தக்பீர் கட்டும் முன் நீர் வைத்துக் கொள்ள வேண்டும். தக்பீர் கட்டியதையும் சனா கூற வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக தபாரக ஸ்முக வ தஆல ஜல்லு வல்லாஹு கயர்க. அதன் பின் அல்ஹம்துலில்லாஹ் சுரம் துணை சுரம் ஓதிக் கொள்ள வேண்டும். அதன் பின் ருக்குவிற்கு சென்ற பிறகு சுப்ஹான ரப்பியலும் சுப்ஹான ரப்பியலும் சுப்ஹான ரப்பியலும் முறை தக்பீர் ஓத வேண்டும். ருக்குவில் இருந்து எழுந்த பின் சனியெல்லாம் ஒரு மனிதா என்று கூற வேண்டும். சுயஜாவுக்கு சென்ற பிறகு சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான ரப்பியல் அலா என்று தக்பீர் போட வேண்டும். அதன் பின் அத்தியாயத்தை கூற வேண்டும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இதன் பின் ஸலவாத்து கூற வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم اغفر لي ولوالدي ولأستاذ والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைங்க ஒரு 4 மாசம் தான் பிள்ளைங்க நிறைய பேசணும் நிறைய சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு நமக்கு கவனம் செலுத்துவாங்க. அடுத்ததாக ஆயிஷாவும் அஸ்வரிசாவும் 40 வசூலாக இருந்த பாடலில் 4 வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த தினந்தோறும் அவசான போனதும் இந்த பாடலில் போடுவோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நதிப்பட்டம் நற்புகழ் நீரால் புகைநதியே பார்ப்புக நதியால் பட்டமன படைத்தவனிடமே பெற்றார்கள். இறுதி நதியால் நாயகத்தை எங்களுக்கென்று தந்தோனே அறிவில் திறந்த யாருலா அறிவை புரிவாய் நம்மானே. போகும் போகும் தோழர்களே மலர்கா போகும் தோழர்களே காலை மாலை கவனமுடன் கண்டிப்பாக சாவந்திடுவோம். கவனத்தை பாடத்தை கொடுத்திடுவோம். தாய் தந்தை சொற்கேட்டு தினமும் அதன்படி நடந்திடுவோம். கண்ணியமான உத்தாரிக்கு சலாம் சொல்லி விடைபெறுவோம். சலாம் சொல்லி விடைபெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை நல்லபடியா ஓத செய்யுங்க. இன்னும் பிள்ளைகள் ஓதுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் கைட் பண்ணுங்க, துஆ செய்யுங்க. அதே மாதிரி மதரசாவுக்கு தினமும் சரியாக தினமும் அனுப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வெளியே தெரியுங்க அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு கொடுக்குது. இன்ஷா அல்லாஹ் மற்ற 5 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்தனால சனிக்கிழமை எடுத்துக்கிறாங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறாங்க. இந்த 3 நாள் லீவா போயிடுச்சுன்னா பிள்ளைங்க ஓதுறத 3 நாளைக்கு நடந்துட்டு திரும்ப மஸ்ஜித் சொல்லி கொடுக்கறதா இருக்குது. அந்த மாதிரி இல்லாம இன்ஷா அல்லாஹ் பேருந்து ஒத்துழைங்க, பிள்ளைங்களை
சரியாக தினந்தோறும் மகத்தாருக்கு 4 மணிக்கு அனுப்பி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு அம்மாவோட அசல் தொழுதுதான் பாடம் முடிச்சுட்டு மகளிரும் தொழுதுட்டு அப்புறமா தான் டியூஷன் போடுறதுனால போதும். அசலும் மகளிரும் இங்க தொழுகிறோம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தா வீட்டுல போன உடனே டியூஷன் போயிட்டு வந்தாங்க இஷா சொல்லி சொல்லுங்க போகும்போது சொல்லி விடுறோம். அது பேரண்ட்ஸ் நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு சும தொழுது வெளிப்பட்டு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளை எழுதி தொடர்ந்து சொல்லணும். அதே மாதிரி பக்தியை அனுப்புவதற்கு கொள்கையும் படைக்கு கொடுக்கணும். ஆண் பிள்ளையார் தான் விளையாட்டு போகாம கையில பிடிச்சி சொல்லுங்க. பெண் பிள்ளையார் தான் நீங்க சொல்லும்போது உங்க பக்கத்துல இருந்து பிள்ளைகளுக்கு நீங்க கொள்கையை சொல்லிக் கொடுத்து சொல்லுங்க. நாளை வரக்கூடிய இளைய தலைமுறையான ஆண் பெண் பிள்ளைகள் நம்ம மனசுல வந்து விளையாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் வரக்கூடிய ஒவ்வொரு பெரிய ஆண் பெண் எல்லோருக்கும் உதாரணமாக நம்முடைய மனதில் அடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி உங்க பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்க சொல்லி அனுப்பிச்சுவாங்க. பிள்ளைங்களை குடும்பத்தோடு நினைக்கிறோம். அதே மாதிரி வர்றவங்க 4 பேர் சொன்னா வருவாங்க. பிள்ளைங்க உணவு விடுவாங்க. அவங்களுக்கு உணர்ந்துவாங்க. அவர்களுடைய எல்லா விதமான நல்ல எண்ணங்களையும் கவிழ்ச்சிடுவாங்க. முதல்ல அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவங்க தெரியும். ஒண்ணுமே தெரியாது. அடிப்படையிலிருந்து நான் சொல்லித்தரேன் சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க மூலியமா ஓதுறாங்க. அதே மாதிரி பெரியவங்க யாரா பிள்ளைங்களை விட்டு பிள்ளைங்களை விட்டு நீங்க உட்காந்து ஓடணும் நினைச்சாங்கன்னா ஓதிட்டு போகும்போது பிள்ளைகளை கொடுக்கணும். இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி பெரிய பெண் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறேன். அவர்களுக்கும் வரக்கூடிய இன்னும் அந்த விளையாட்டுகள் மேலே முடிஞ்சு சொன்னா வெறும் சிறப்பா வேற மாதிரி நல்ல அதாவது ஈரோகம் கல்வியையும் நிறைவாக கொடுத்து ஒரு அழகான பெண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு உதாரணமாக கூடிய அளவுக்கு தயார் செய்யக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் எல்லா ஐடியாக்களும் நம்முடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினாங்க இப்படி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் கல்லூரி செய்வாங்க. இந்த பள்ளிவாசலுடைய வேலை ஆச்சுங்க. அதே மாதிரி அவருடைய பள்ளிவாசல் அவருடைய மதசாருடைய பரிசு கொடுக்கிறோம். ஏதோ பள்ளிவாசலுடைய மதசாருடைய ஒரு சின்ன அதனால பிள்ளைகளுக்கு பரிசு சொன்னாலே அதே ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பிள்ளைங்க பரிசு வாங்கும் பொழுது சும்மா ஒரு களிமா அவ்வளவு களிமா மட்டும்தான் சொல்லிச்சு. அந்த பிள்ளை வந்து நின்றுச்சு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா நாளைக்கு இந்த வேற அவ்வளவு களிமா சொல்லிட்டு போயிடுச்சு. நாளைக்கு வந்து அந்த உண்மை எழுதிடும். அவ்வளவு களிமா மட்டும் தான் சொல்லணும். 2வது களிமா அடுத்து சொல்லணும். அதைத்தான் பெற்றோர்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒத்துழைக்கணும். மனசாட்சி சொல்லி நம்ம மதரசாவை கொள்வாங்க. மதரசாவை ஓடக்கூடிய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் உருவாசமும் வயசு சாதிக்க வாய்ப்பு நல்லா இருக்கும். அடுத்து சாரிக்கு அடுத்து பாத்திமா அடுத்து ஆயிஷா ரய்யா ரம்யா ஆஜித் சிவா
Asfar Nisa. Asfar Nisa. Asfar Nisa. Yusuf. Sheikh. Sheikh Irfan. Alhamdulillah. அடுத்ததாக மனசாங்க ஆரம்பத்திலிருந்து வந்த பெரியவங்க அவங்கள நிபாயனாவும் அதனுடைய சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம மாச உற்சாகத்தோட பேசுவோம். நம்ம இருப்பாங்கன்னா அவங்க வார வாரம் டெய்லி வர முடியலன்ட்டு வார வாரம் வந்து ஒரு கோயிலுக்கு வாங்க. அடுத்து வாஜிதாமா நம்ம பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் டெய்லி வந்தாங்க. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் லீவே எடுக்காம வந்துச்சு. யாரு? சிவா. ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. மனசா வந்து கடைசி வரைக்கும் போயிடலாம். எல்லாரும் கட்டி துவா செய்யுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எல்மையும் படிப்பதையும் எல்லாம் கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அதனால பெரிய வேலையை கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பள்ளிவாசலுடைய துணைத் தலைவர் நம்முடைய மதரசா பள்ளியாசலுடைய துவா செஞ்சு சாப்பிட சந்தேகமான அமைதியா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இந்த மதரசா பெண்கள் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா ஏதோ ஒரு பகுதியை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அமீதல்ல அந்த மற்ற நிர்வாகிகள் முடிவு பண்ணாங்க. நம்ம சொந்தமா இடம் வாங்கி நம்ம வந்து பெண்களுக்கான மாசம் வளர்த்தணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணி அதுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதெல்லாம் இது கொண்டு எல்லாம் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இடம் வாங்கி அந்த இடத்துல கட்டி நம்ம பள்ளியும் உருவாக்கி நடந்துட்டு இருக்குது. ஆனா பள்ளி நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு 2 வருஷமா நடந்துட்டு இருக்குது. ஆனா எல்லாருமே ஒரு விஷயம் இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னா மாசம் பெரிய சொல்லி பள்ளி நடத்திட்டு இருக்காங்களே பெரிய மாசம் அடுத்த வெளியே வந்து ஒரு பெரிய ஒரு குறைபாடு வந்து பெரியா போயிட்டு போச்சு. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை இருந்தாலும் ஒரு ஆலோசனை வச்சு ஆலோசனை எல்லாம் முடிவு பண்ண சிம்பிளா ஆரம்பிச்சிருவோம். மேல மக்கள் மேல ஆரம்பிப்போம். அதுல வந்து பிள்ளைகளுக்கு ஆரம்பிப்போம். அது பெண்கள் என்பது பாதிக்கிட்டாலும் சந்தோஷத்துக்கு முடிவு பண்ணி நம்ம வந்து ஆரம்பிச்சாலும் கொண்டு ஆரம்பிச்சு 4 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. சரி ஓகே எல்லாரும் திரும்ப சொன்னோம் அப்படின்னு 4 பேர் 6 பேர் இன்னைக்கு எல்லாரும் பிள்ளைகள் படிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க. எல்லாம் அவருடைய முயற்சிக்கும் அவர் மனைவியோட முயற்சிக்கும் எல்லாம் நல்லா புரிய தரட்டும். அதான் அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக வைக்கிறோம். இப்போ வந்து மாண்டியான்றது வந்து நம்ம அண்ணன் சொன்ன சிம்பிளா எடுத்துருக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சிட்டோம். இன்னைக்கு காலைல அதே டைம்ல சொன்னாங்க இன்னைக்கு சிம்பிளா ரொம்ப சிம்பிளா நடத்துறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு எதுவுமே நடந்தாலும் சிறப்பா நடந்துட்டு இருக்குது. பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
பிள்ளைங்க ஒரு விஷயம் சொல்லும் போது நமக்கே பார்க்கும்போது சந்தோஷம் பரவாயில்ல 4 மாசம் ஆனாலும் அந்த பிள்ளைங்க இந்த அளவுக்கு தயாராகிறாங்க. அது மைக்கு முன்னாடி பேசக்கூடிய அளவுக்கு தயாராகிறது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நம்ம அபிப்பிராயங்களும் அவருடைய மனைவியும் வந்து பிள்ளைகள் கையில் கொடுத்துருக்காங்க. அது மிக சிறப்பு தான். எனக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் அது. எல்லாம் உங்களுக்கு நல்லா அறிவு பெரியட்டும், பிள்ளைங்களுக்கு அறிவு பெரியட்டும் பேசுகிறேன். அதாவது வந்து இப்போ சொன்ன இது சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னா இன்ஷால்லா இந்த நோன்பு ரமலான் முடிஞ்சு இந்த 3 கருக்கக்கூடிய அந்த மாசால அதிகமான பிள்ளைகளை வந்து சேரத்துக்காக முயற்சி பண்ணுங்க. மக்கள் சொன்ன மாதிரி பக்கம் மக்கள் தெரியப்படுத்துறேன். பெண்கள் மாசால பெண்கள் கொஞ்சம் தெரியப்படுத்துறேன். அதனால பக்கத்துல வந்து எஸ்டாட்டி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க ஒரு ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் பண்றதுக்கு இல்லை வரக்கூடிய ரமலான் பிறகு எனக்கு அதிகமான பெண்கள் விவசாய நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா உங்க மூலமா பெண்களை பேச முடியும். நாங்க வந்து ஆண்கள் வேலை பேசிக்கலாம். ஆனா பெண்களை அந்த பெண்களை நோக்கத்து போறதுல உங்களால மட்டும்தான் முடியும். ஆனா நீங்க அதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னாக்கா யார் வந்து மூலம் அந்த நன்மை உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அதை செய்யக்கூடிய அமர்வு உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும், உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க வந்து அதுக்காக ஒரு முயற்சி பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். இல்ல நம்ம இந்த ரமலான்ல வந்து நம்ம பள்ளியில வந்து தராவி நடைபெறும். தராவி வந்து பெண்களுக்கு தனி ஏற்பாடு செஞ்சிருக்குது. அதுல வந்து கலந்துக்குங்க. அதற்கு திரைநடிகள் பயம் எல்லாத்தையும் கலந்து கொண்டு நீங்க வந்து பிறப்பிக்க நேரம் கேட்டுக்கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடையில பேசினால பிள்ளைங்களுக்கு ஆசிரியரா அந்த பிள்ளை வேற இருக்குதான் அதுல இன்ஷாஅல்லாஹ் வலைய ஆரோக்கியம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல அந்த சபையை கபூல் செய்வாங்க. இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்துல நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்க்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி பிரைஸ் வழங்கிய இர்ஃபான் அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் பெரியவங்க உஸ்தாதிக்கும் சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய தொகையை செலவு செய்து எல்லாருக்கும் சும்மா டிஃபன் பாக்ஸ் கஷ்ட கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டிஃபன் பாக்ஸ் காலியா இருக்கு, உள்ளுக்கு ஏதாவது போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் போய் நினைக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆள் அனுப்பி வாங்கிட்டு சொல்லி பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருடைய எண்ணத்தை கபூல் செய்வானாக. அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் வழங்கினாங்க. எல்லாரும் அவங்களுக்காண்டி இன்ஷாஅல்லாஹ் ஆட்ட துஆ செய்யுங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு அவங்க எதுவும் கேட்கல தலைவு கூட தெரியும் யாருக்கு எதுவுமே அனந்தது எதுவுமே கேட்கல. நானா சும்மா போய் எடுக்கிறதுக்கு தான் போனேன். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருங்க, அவ்வளவுதான் கொடுங்க. முதல்ல சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க அப்படிதான். அது என்னமே இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல அடுத்த வருஷம் நம்ம பெரிய லெவல்ல செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். இப்ப வந்து சும்மா பிள்ளைகளுக்குள்ள ஏதாவது செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதான் அலுவலங்கள் அல்ல. ஒரு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தால ஒரு பேச்சாளருக்கு வந்து அல்ல ஆரம்பிச்சா அதே மாதிரி அலுவலகங்கள்ல எல்லா பிள்ளைகளும் நல்லபடியா செஞ்சாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. நம்முடைய மதரசா பிள்ளைகளுக்காக பிரைஸ் வாங்கி கொடுத்த அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவருடைய எண்ணங்களை கபூல் செய்வானாக. அவர்களுக்காக வேண்டி நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்த்து துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இதோடு நம்முடைய போராட்ட ஆண்டு நிறைவு வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தை எல்லாம் கபூல் செய்வானாக. அந்த இர்ஃபான் அவங்க அம்மா அவங்கிட்ட கிட்ட இருக்கு அது நடந்தது. பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும்
எல்லாருக்கும் வந்துச்சா? بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان يا رب العالمين اللهم يا اكرم الاولين ويا اخر الاخرين ويا راحم المساكين ويا ذا القوة المتين ويا ارحم الراحمين يا الله கிருபையான ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் மன்னிப்பை புரிவாயாக எங்கள் பெற்றோருடைய உறவினர்களுடைய இரத்த உறவு சொந்த பந்தங்களுடைய இல்லவர்களுக்கு வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய அண்டை கூட்டார்கள் உலகிலே வாழக்கூடிய முக்மீனான முஸ்லிமான ஆண்கள் எல்லோருடைய பாவங்களையும் மறைத்து மன்னித்து அருள்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மதரசாவுடைய இந்த நிகழ்வை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் ஓடக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ஈருலக இன்பங்களையும் நிறைவாக தந்த அருள்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த சிறார்களை மதரசாவிலிருந்து தினந்தோறும் அனுப்பி வைத்த அந்த பெற்றோர்களை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த சபையிலே வீட்டிருக்கக்கூடிய எங்கள் எல்லோரையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக இந்த மதரசாவுடைய இந்த நிறைவு விழாவுக்காக யாரெல்லாம் என்ன விதமான உதவிகள் எல்லாம் செய்தார்களோ அத்தனையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக அதற்கு முழுமையாக நீ உலகையும் நிறைவாக தந்து அறிவிப்பாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் மதரசாவுக்காக யாரெல்லாம் மாதந்தோறும் சந்தாக்கள் கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் தருவாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் மதரசா அது எழுதியை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மதரசாவுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தார்களையே முழுமையாக ஒப்படைத்து விட்ட இந்த பள்ளிவாசனுடைய தலைவர்களை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய தொழிலை விட்டு இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி என்னவெல்லாம் ஓரோடு உழைக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களெல்லாம் கபூல் செய்து அவர்களுக்கு நன்மைகளை ஈடுபடுவாயாக இந்த பள்ளிவாசல் மதரசாவும் அதிலேயே கட்டி முடிப்பதற்கு அவர்களின் உடலிலே உள்ளத்திலே ஆரோக்கியத்தை தருவாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலுடைய தலைவர் அபூதல் அவர்கள் என்னெல்லாம் உள்ளத்தில இந்த பள்ளிவாசல் மதரசாவுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக எண்ணியிருக்கிறார்களோ அத்தனையும் யா அல்லாஹ் கபூல் செய்து அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் தருவாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய பள்ளிவாசலுடைய மதரசாவுக்காக அவர்களை ஒப்படைத்து விட்டவர்களுக்காக அவர்களுடைய குடும்பத்தார்களை நீ பொறுப்பேற்கிறார்களா எல்லா விதமான உதவிகளையும் அவர்களுக்கு நம்பளிப்பாயாக அவர்கள் இன்னும் இந்த சபையை வைத்திருக்கக்கூடிய எங்கள் எல்லோருடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான சிபாவை தந்தல்வாயாக பெருமையாக ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பரிசுகளை படிக்கும் பிள்ளைகளை கண்ணியப்படுத்தி சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லாஹ் எல்லா விதமான சந்தோஷத்தையும் எல்லா விதமான மன நிம்மதியும் தந்து அருள்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் இதையெல்லாம் கேட்டோமோ இதையெல்லாம் கேட்டு மறந்தோமோ அப்படி எங்களுக்கு தந்த அருள்வாயாக கிருபையான ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த துஆவை எங்கள் தனி கொடுப்பதனால எங்கள் கமலநாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தரத்தினாலே ஏற்றுக்கொள்வாயாக ஈருலக தலைவருக்கும் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷிஃபாவை அவருடைய சுகாயத்தை பெற்ற பாக்கியங்களிலிருந்து எல்லோரையும் ஆக்கி அருள்வாயாக ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் وأصلح لنا ما كان فاسدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد
sallallahu alaihi wasallam. Sallallahu alaihi wasallam. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.